வணக்கம் நேர்களே அண்ட் வெல்கம் டு தமிழ் சுவைஸ் another edition of இந்த ஒரு கேப்சூல் ரவுண்ட்னு சொல்லலாம். வாரந்தோறும் உங்களுக்கு எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு ரேடியோ ஷோ மூலமா ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் பாட்டு சுவை, ஒரு விளையாட்டு சுவை, அறுசுவை, நிறைய சுவைகள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதை தவிர்த்து வாரந்தோறும் ஒரு சின்ன சின்ன அரை மணி நேரத்துக்கு ஒரு சுவை கொண்டு வந்திருக்கோம். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு போன வாரம் ஒரு ஒரு அறுசுவையா இருக்கட்டும், ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ், ஒரு அக்கிபங்க்சரிஸ்டா இருக்கட்டும், ஒரு ஆஸ்ட்ராலஜரா இருக்கட்டும், ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங் எக்ஸ்பர்ட்டா இருக்கட்டும், பல விஞ்ஞானிகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருமே இந்த உலகமே போற்றக்கூடிய டாக்டர் பால். யாருக்கு தான் தெரியாது டாக்டர் பால்? அவர் பத்தி நம்மளுக்கு சொல்லவே வேண்டாம். ஆனாலும் நான் சொல்றேன், போர்ட் சர்டிஃபைட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். அதே டைம் he's also very well known. His videos are extremely well known. கொரோனா வைரஸ், அந்த வைரஸ் பரவறதோ இல்லையோ, அவரோட வீடியோ உலகம் தூரம் பிரமாதமா பரவுறது. அதை தவிர்த்து we also have Dr. SivaSankaran. He is from Coimbatore. He joins us from Coimbatore. அவர் வந்து யூராலஜிஸ்ட், பிராக்டிசிங் யூராலஜிஸ்ட் இன் கோயம்புத்தூர். அவர் வந்து டாக்டர் பழனியப்பன் ஓட மெடிக்கல் காலேஜ் பிஎஸ்டி கோயம்புத்தூர்ல படிச்சவர். அதை தவிர்த்து போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் ஃப்ரம் அமிர்தா காலேஜ் கொச்சியில படிச்சவர். வெல்கம் போத் டாக்டர்ஸ், டாக்டர் பழனியப்பன் as well as டாக்டர் சிவசங்கரன். நாச்சிமுத்து, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கேன். வெரி குட். நல்லா இருக்கேன் சுதா. Thank you for having us. Yeah, sure. இன்னைக்கு நான் வந்து கொஞ்சமா ஒரு 5 minutes ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இன்னைக்கு 2 பாகமா பிரிக்கலாம்னு நினைச்சேன். முதல் பாகம் வந்து நீங்க டாக்டர் பழனிமுத்து, நீங்க வந்து பழனியப்பன், நீங்க வந்து இந்தியால அண்டர் கிராஜுவேஷன் எம்பிபிஎஸ் படிச்சு இங்க அமெரிக்கா வந்திருக்கீங்க. நீங்க டாக்டர் சிவசங்கரன், நீங்க வந்து இந்தியால படிச்சு இந்தியாலேயே போஸ்ட் கிராஜுவேஷன் மற்றும் அங்கேயே நீங்க ஸ்பெஷலைசேஷன் பண்ணி அங்கேயே பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. இது 2 படிப்புக்கும் 2 இடத்துல பிராக்டிஸ் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? நான் நினைக்கிறேன் அவன் சந்தோஷமா இருக்கானு, அவன் நினைக்கிறேன் நான் சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரிதான் எங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்கலாம் நீங்களா அமெரிக்கால நல்லா படிச்சு நல்லா இருக்கீங்க, நீங்களா என்ன சொன்னீங்களா அப்பா அம்மாவோட கூட நல்லா இருக்கீங்க, கில்ட்டே இல்லாம நல்லா இருக்கீங்க நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க, படிக்க as far as studies are concerned, இந்தியால வந்து ஒரு எம்டி யூராலஜிஸ்ட் வரைக்கும் படிக்கணும்னாக்க என்னெல்லாம் தேவைப்படுது? நீங்க பழனியப்பன் டாக்டர், நீங்க வந்து ஒரு எம்டி இன் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் படிச்சு அமெரிக்கா வந்து படிக்கணும்னாக்க அது என்ன, வாட் ஆர் தி ப்ரீ ரிக்வயர்மெண்ட்ஸ் சொல்ல முடியுமா? So I'll start first. Sure. ஏன்னா இல்லாட்டி சிவா பக்கம் என்ன பண்ணா கத்துருவானே. So நாங்க 2 பேருமே 2000ல வந்து ஜாயின் பண்ணோம் கோயம்புத்தூர்ல பிஹெச்டி மெடிக்கல் காலேஜ்ல. We were like best friends. 2006ல வந்து 2 பேரும் முடிச்சோம். So அப்போ வந்து there were 2 options. Either we could do a post graduate. அப்போ நீட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க நீட்ட எஸ்கேப் ஆயிட்டோம். Very good. 2006 அப்போ வந்து either you could do a postgraduate training course and then you do training exams in India and then join PG in India. Or you can do abroad, US or UK வந்து USMLE training or PLAB training பண்ணி you could come to US. There are 2 options. Okay. எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா, எங்க அக்கா வந்து ஏற்கனவே யூஎஸ்ல இருந்தா. So அவங்க எங்களோட brother-in-law வந்து he was a physician at that time and now he's a cardiologist. So he guided me about how to get through the initial entrance exam. So அப்போ வந்து it was very difficult to get visa for a regular. அது என்ன entrance exam? இந்தியால இருந்து என்ன எக்ஸாம் எழுதணும்? அதான் it's called USMLE, United States Medical Licensing Exams. So அது இங்க எடுக்க வரணும்னா அப்ப வந்து B1 விசால வரணும். So அப்ப 2006ல வந்து was too much restrictions on B1. Okay. So then what are the other options அப்படி பார்க்கறப்ப masters in public health அப்படினு வந்து ஒரு master's degree வந்து I applied to University of Boston. Okay. Massachusetts in Boston. So அது மூலமா தான் அந்த public health, epidemiology, இந்த கொரோனா இதெல்லாம் அந்த டிகிரியை வச்சு தான். Okay. So from 2006 to 2008 I did MPH, Masters in Public Health. Very good. So அப்படி 2 years படிச்சிட்டு இருக்கப்பயே வந்து I also trained for USMLE exams. மொத்தம் 3 எக்ஸாம் இருக்கு. Okay. பாகுபலியாச்சும் மொத்தம் 2 தான், இது 3. வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் 3 முடிச்சதுக்கு அப்புறம் every exam takes 6 months of training. So step 1, step 2, step 3 அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கே இல்ல ஒரு பிரச்சனை வந்து விசா ஸ்பான்சர் பண்ணுவோம். 1008 ரெசிடென்சி ப்ரோக்ராம் இருந்தாலும் விசா அப்படின்ட்டு வந்து ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டோன்னு என்னமோ கெட்ட பார்த்த மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க.
So you are narrowed down to like few things, and you need to be like on top of your scores. இல்லாட்டி வந்து visa ரெக்கலாம் கொடுக்க மாட்டாங்க. Okay. So அப்படியே அடிச்சு பிடிச்சு 2008ல வந்து I joined MD internal medicine. இந்தியால வந்து ஜெனரல் மெடிசன் MDங்கறாங்களா. So I joined internal medicine. Okay. 2008 to 2011. அதுக்கப்புறம் I did 1 year of chief residency. அப்புறம் 2012 to 2015 I did gastroenterology fellowship. அதுக்கப்புறம் you have to apply for a fellowship. இல்ல எக்ஸாம் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்தியால வந்து கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். சாரி, இந்தியால கிடைக்கிறதும் கஷ்டம், பிராக்டிஸ் பண்றது கஷ்டம். இங்க வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா வந்து கிடைச்சிட்டால் அதுக்கப்புறம் உள்ள pathway வந்து much easier than India. Okay. So 2012 I joined GI. நீங்க இப்ப கிடைக்கிறதுன்னு சொன்னீங்களா, அது வந்து கிடைச்சது என்ன gastroenterologist இல்ல gastroenterologist மெயின் ஸ்ட்ரீமா, வேற எது கிடைக்கிறது கஷ்டம்னு சொன்னீங்க? ரெண்டுமே, இன்டர்னல் மெடிசன் ரெசிடென்சியாவும் இருக்கட்டும், gastroenterology fellowshipஆவும் இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கிடைக்கிறது கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். ஆனா கிடைச்சிட்டால் then the pathway after that is much easier. Okay. So then I did 3 years of GI in 2012 to 2015, and then I've been practicing for the last 5 years. அப்பா, fantastic. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து ஒரு அட்வான்ஸ்ட் ஃபெலோஷிப் ஒன்னு படிக்கணுமான்னு கேட்டாங்க. ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ட்டோம். அப்புறம் நீங்க ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஒரு உங்களோட டிகிரியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு பண்ணிட்டே இருக்கணுமா? ஏதாவது something you have to keep. ஆமா. இங்க வந்து every 10 years, every 1 year, every 10 years you need to do a certification exam, recertification exam. Okay. ரொம்ப கஷ்டம். ஆனா honestly அது ஒண்ணும் பெரிய இந்தியால கம்பேர் பண்றப்ப இது ஒண்ணுமே கிடையாது. அப்படிங்களா? ஓகே. அதான் உங்களுக்கு எல்லாம் ஜுஜுபியாச்சு. இதெல்லாம் நீங்க படிக்க, because நீங்க பிராக்டிஸ் பண்ண நீங்க நிறைய படிப்பீங்க. அதுல you learn. அப்படிதான் சொல்லி ஆகணும். ஆமா. So இதான் வந்து இப்போ 2000 to 2006 வரைக்கும் எங்க ரெண்டு பேரோட காமன் pathway இருந்துச்சு. Okay. So 2006ல இருந்து I digressed to US and Siva stayed back in Coimbatore. Okay. And yeah, Siva will tell his experience. சிவா, நீங்க சொல்லுங்க டாக்டர் சிவா. டாக்டர் சிவானே ஒரு சிவாஜி கணேசன் படமே வந்திருக்கு. டாக்டர் சிவா. சோ என்னோடது ரொம்ப சிம்பிள்ங்க. பழனியப்பன் மாதிரி ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் பாத், ரொம்ப ஓரியன்டடா டெடிகேட்டடா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த பாட்டு பாடுவாங்க இல்ல, நீங்க ரெண்டு பேரும் நம்பர் ஆஃப் லைஃப்ஸ் நீங்க காப்பாத்துறது, இந்த கோவிட் சீசனா இருக்கட்டும், ப்ரீ கோவிடா இருக்கட்டும், உங்களோட ஸ்பெஷலைசேஷனா கூட இருக்கட்டும், அபாரம். நாங்கெல்லாம் சும்மா பேச்சு கோடு எழுதுறதுலே விட்டுட்டோம் என்ன தவிர, பட் டாக்டர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். நீங்க இல்லைன்னாக்கா ஹியூமனிட்டியே இல்லைன்னு சொல்ல முடியும். அதுக்கு தானே படிச்சிருக்கோம். that is what. ஆமா. சோ 2006 வரைக்கும் பழனியப்பன் சொன்ன மாதிரி we were togetherங்க, மெடிக்கல் ஸ்கூல். அண்ட் அதுக்கப்புறம் we chose our own paths. I chose to stay back in my countryங்க. நம்ம இந்தியாலே இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் அந்த டைம்ல வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க, பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். அது நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு வரும், இண்டிவிஜுவல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் as a whole all India category, அப்புறம் ஸ்டேட் கேட்டகரி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதுல you have to write and in one of the exams you will get a mean like ஒரு score நல்லா இருந்தது அப்படின்னா they will entertain you into their college. அதுல வந்து we have to choose our own specialization. broad specialtiesல பாத்தீங்க அப்படின்னா either it is a surgical field or a medical field or ENT or இந்த மாதிரி நிறைய orthopedics, paraclinical, non-clinical, இந்த மாதிரிலாம் நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுல you have to choose. And then I chose general surgery. I always wanted to become a urologist when I did my MBBS. Palaniappan knows very well. So he's more into medicine. I am more into surgical side. நான் அப்ப கூட அவங்ககிட்ட சொல்லிருப்பேன், I will definitely become a urologist அப்படின்ட்டு. So I chose general surgery. General surgery is 3 years of masters. From 2006 I tried for this entrance exam for 3 years. Then 3 years no work, only sit and study for entrance exams. And thanks to my parents who supported me at that time.
And 2009 to 2012, I did my general surgery masters. And 2012, a landmark event happened. I got married. You got I was very surgery. lucky. I was very, very lucky on that time. And within 3 months, I got my super specialization. That is MCH in urology. I was lucky that he got married. No. My marriage made me luckier. Then I got into urology. So it's always like that. Masters in surgery பண்ணீங்களே, அது வந்து MBBS க்கு அப்புறம் MS கொடுத்துருவாங்க. What is it called? MS. ஆமா, MS. Okay. So general surgery அதுலயே வந்து I prepared myself for urology exam. And I was lucky, and I got it in the same university. Amritaali, I had to stay there for 3 more years. Then I did my MCH by 2015. After that, I didn't stop studying at that time. I wanted to do a fellowship. So I did a fellowship for 1 more year till 2016. Then I came down to Coimbatore. அப்புறம் நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல அந்த மாதிரி வந்துட்டேன். Back to where I started and doing freelance. Very good. இது முக்கியமான இது என்ன அப்படின்னா, every step of the way இருக்கு பாருங்க. சொன்னால MS general surgery, அதுக்கப்புறம் urologyங்கிறது. I mean, getting into it is also so tough because so many people are applying for like a very minimal number of spots. Correct. And then even after getting it, pass பண்றது ரொம்ப கஷ்டம். ஐயோ, கரெக்ட். எல்லாம் படிக்கணும். அத நான் சொன்னேன், இங்க வந்து பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி once உள்ள வந்துட்டா. அவ்வளவு அப்ளிகன்ஸ் இருக்க மாட்டாங்களோ இங்க? இங்க வந்து அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இந்தியால வந்து நொங்க எடுக்காம விட மாட்டாங்க. Yeah, that is true. When I cleared MS வந்து 50% தான் பாஸ்ங்க. அப்போ நான் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணப்போ. Oh my god. ஆமா. So very nice. Because they are very strict. So you both are satisfied, more than happy with the chosen profession. I can tell உங்களோட chosen profession. Congratulations. Humanity needs you both. இன்னைக்கு வந்து ரெண்டாவது பார்ட் ஆஃப் the interview. நான் எதுக்கு மெயினா கூப்பிட்டேன் இந்த இன்டர்வியூவுக்கு, கோவிட் இன் இந்தியா பத்தி இந்த வெஸ்டர்ன் மீடியா வந்து ஒரே குழம்பி கிடக்காங்க. எதனால இந்த இந்தியால வந்து நம்பர்ஸ் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் யூஸ்வலா வெஸ்டர்ன் மீடியா வந்து நாங்க தான் ரிசர்ச் பண்ணிட்டோம், இதனாலதான் இந்த பண்ணதுனால அது பண்ண பாயிண்ட் A, பாயிண்ட் B, பாயிண்ட் C வச்சனாலதான் இந்தியா நம்பர்ஸ் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா ரொம்ப அனாலிசிஸ், ரொம்ப நம்பர்ஸ் எல்லாம் கிரன்ச் பண்ணி டேட்டால அனாலிசிஸ் பண்ணி அவங்களோட பேசி இவங்களோட பேசிலாம் they will analyze and say okay, this is why the numbers have gone down in India. அப்பேற்பட்ட வெஸ்டர்ன் மீடியாவே ஒரே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு பேர் என்ன, யானை படத்துல ஒண்ணு வருமே, ஒன்னும் புரியல சொல்ல தெரியல, அந்த மாதிரி கும்கியில ஒரு பாட்டு அவங்களே திரைச்சு நிக்கிறாங்க. எதனால இந்தியால இப்படி ஒரு நம்பர்ஸ் dramatically குறைஞ்சிருக்கு ஆஃப்டர் செப்டம்பர், ஆஃப்டர் டச்சிங் அ பீக் இன் செப்டம்பர்? எதனால நம்பர் குறைச்சிட்டு வந்திருக்கு அவங்களுக்கு சொல்ல தெரியல. எதனால, வாட் இஸ் த ரீசன், வாட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ரீசன் சொல்ல தெரியல. அதே மாதிரி இப்ப ஒரு மாசமா அமெரிக்காலையும் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. So before going to the American system, maybe we can ask Dr. SivaSankaran, India, what is the reason or set of reasons எதனால உங்களோட கணிப்பு படி எதனால நம்பர்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு வருதுன்னு சொல்ல முடியுமா? ஓகே, நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் இட் ஃபாலோஸ் த சேம் பேட்டர்ன் ஆஃப் த பேண்டமிக். இப்போ February, Marchல எல்லாம் வந்து US started to peak அங்க கண்ட்ரில, USAல. And we were little bit lagging behind. Somewhere in April, May அப்புறம் தான் எங்களோட cases started increasing. ஆமா. So it just went up. It reached a peak. நீங்க சொன்ன மாதிரி September was the peak time. August, September was peak time. அதுக்கப்புறம் it started coming down. That's how the pandemic goes. என்னன்னா இந்த பீரியட்ல வந்து our treatment protocols were very different. நம்மளோட ட்ரீட்டிங் அந்த மெடிசன்ஸ் வாட் வி கிவ் ரொம்ப அக்ரெசிவா ட்ரீட் பண்றது, ஈவன் ஃபார் சஸ்பெக்டட் கேசஸ் அதை கான்டாக்ட் ட்ரேசிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் the healthcare workers were doing it properly. That is one thing. And the proper reporting, எல்லா டெஸ்டிங்குமே வந்து ப்ராப்பரா ரிப்போர்ட் ஆகி everything was
coming under the radar. And probably நான் அதைத்தான் சொல்லுவேன், aggressive testing and aggressive management of the disease. அதனாலதான் வந்து ஈவன் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இன்சிடென்ட்ஸும் அப்படியே மெதுவா கம்மியாக ஆரம்பிச்சது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து அந்த மார்டாலிட்டி, அதாவது அந்த டெத் ரேட் வாஸ் ஆல்சோ கம்பேரபிள் டு த மோர் டெவலப்டு வேர்ல்டுங்க. நீங்க நிறைய ஃபேக்டர்ஸ் சொன்னீங்க, அக்கௌண்டபிலிட்டி சொன்னீங்க, நீங்க டெத் மார்டாலிட்டி குறைக்க சொன்னீங்க, and then what are the points that you mentioned, and how did you go about, how did the government or state governments இருக்கட்டும், central government இருக்கட்டும், municipality district level இருக்கட்டும், எந்த லெவலுக்கு மேனேஜ் பண்ணாங்க? எப்படி டாப் டவுன் மேனேஜ்மெண்டா, பாட்டம் அப் மேனேஜ்மெண்டா, ஹாஸ்பிட்டல் லெவல் மேனேஜ்மெண்டா, அது எப்படி கூடி வந்ததுன்னு உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? இது என்னன்னா, இந்த கோவிட் வந்து இட்ஸ் ஈக்குவலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ இஸ் இன்வால்வ்டுங்க, நாட் மெடிக்கலி. அது மட்டும் போதாது, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராப்பர் ஹெல்த் கேர் சிஸ்டம் ஷுட் பி தேர். டெஃபினட்டா நம்மளோட ஹெல்த் கேர் சிஸ்டம் இஸ் வெரி ரோபஸ்ட்ங்க. இந்த கான்டாக்ட் ட்ரேசிங் எல்லாம், இந்த நம்மளோட ப்ரீவியஸ் நிறைய டிசீசஸ் லைக் போலியோ அண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கான்டாக்ட் ட்ரேசிங் எல்லாம் வந்து தே வர் வெரி குட். அதனால they could easily manage அந்த கான்டாக்ட் ட்ரேசிங், அந்த ஃபேக்டரை வந்து they could easily get through it. அது ஒண்ணு. ரெண்டாவது, government was very very aggressive in managing this. They took it as a challenge. They went the way down up to the primary health centers, spread awareness, home to home checking, அப்புறம் வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் வந்து குவாரண்டைன் ஃபெசிலிட்டிஸ், repeated testings, taking the contacts into quarantine facilities, giving them proper food. இன்னும் சொல்ல போனா, இன்னும் டயர் 2 சிட்டி, எங்களை மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி ஒரு டயர் 2 சிட்டியில இருக்கிற பாப்புலேஷனுக்கு யூ won't believe, ரேஷன் ஷாப்ஸ்ல எல்லாம் they used to give, like 2 months back I got a package. அந்த பேக்கேஜ்ல everything was there, right from multivitamins, அந்த கபசுர குடிநீருக்கான பவுடர், lot of things were there. Government was very very cooperative with they took it as a challenge and they wanted to control it. அப்படிதான் நான் சொல்லுவேன். Very good. And it just went way down up to the primary health center. And each and every government doctors who work, everyone was asked to do COVID duties, and nobody complained. They were taken care very well. அவங்களுக்கு ஒரு குவாரண்டைன் ஃபெசிலிட்டிஸ், ஈவன் தோ தேர் ஐசோலேட்டட் ஃப்ரம் தேர் ஹவுஸ், தேர் டேக்கன் கேர் ப்ராப்பர்லி. அவங்கள ஒரு நல்ல ஒரு அகாமடேஷன் கொடுத்து அவங்கள ஐசோலேட் பண்ணி 1 week 10 days அவங்களுக்கு ஃபுட்டு, எவ்ரிதிங் வாஸ் டேக்கன் கேர் பை த கவர்மெண்ட். அண்ட் இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க. nobody needs to pay anything for that. Amazing. so much so கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டில people were very very happy to go to a government facility and get treated for COVID. Correct. நிறைய பேர் பிரைவேட்டுக்கு வர்றதுக்கு யோசிச்சாங்க. ஆமா, கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வெரி குட், why not we go there? நிறைய பேர் they got admitted, they got cured. So very good. government has done a good job. Very good. நான் சொல்லுவேங்க. I came to as well as the central government was also giving all these. Chennai I came September peak இருக்கச்சே I was there in Chennai. ரொம்ப ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட். என்னன்னாக்கா, எங்க வீட்டு வாட்ச்மேனுக்கு கோவிட் பாசிட்டிவ். அவங்க வந்து கோவிட் பாசிட்டிவ் வந்த உடனே அவங்கள போய் ஒரு கவர்மெண்ட் வண்டி வந்து அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடுச்சு. எங்க வீட்டை சுத்தி அந்த இது போட்டாங்க. they cleaned up the entire house. அவங்க இருக்கிற வாட்ச்மேன் குவார்டர்ஸை போய் கிளென்ஸ் பண்ணாங்க. எங்களுக்கெல்லாம் கோவிட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அப்புறமா எங்க வீட்டுல இருக்கிற குப்பையெல்லாம் யாருக்கும், நீங்க யாருமே வீட்டுக்கு வெளியில போக கூடாது. ஸோ காய்கறி எல்லாம் வாங்கறதுக்கு they assigned a couple of boys to come and buy vegetables or fruits or groceries for us. அது மாதிரி ரொம்ப பக்காவா சொன்னாங்க. ஐ ஆல்சோ நோட்டீஸ், ஒரு போன் எடுத்து யாருக்காவது போன் பண்ணாக்க யாராவது செலிபிரிட்டி குரல் கேட்கறது. நீங்க வந்து மாஸ்க் போட்டு தான் வெளியில போகணும், நீங்க வந்து மூக்கு மூடிட்டு தான் தும்பணும், அதெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தா கூட நீங்க வீட்டுல வெளியே பெரியவங்க யாராவது இருந்தாக்க ப்ளீஸ் பி வேர் ஆஃப் தேர் ஹெல்த். அது மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அட் சேம் டைம் we have to agree, we have to come to terms with the fact நிறைய உயிர்கள் போயிருக்கு இல்லையா? Not that we have absolutely conquered the disease. We have to come to the fact that we have lost quite a few people
quite a lot of people. Quite a lot of people. Quite a lot of people. நிறைய பேர். ஆனா ரிலேட்டிவா ஸ்பீக் பேசச்சே நம்மளோட பாப்புலேஷன் கம்பேர் பண்ணச்சே பார்த்தோம்னாக்கா கட்டாயம் நம்பர் ஆஃப் பீப்புள் we have lost is less. அமெரிக்கா பாத்தீங்கன்னாக்க இவ்வளோ கம்மி பாப்புலேஷனுக்கு 400,000 மேல போயிருக்கு உயிர்கள். டாக்டர் பால், யுவர் டேக் ஆன் யுவர் இந்தியா, ஐ மீன் இந்தியா as well as US, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லதான் இந்த சிவா சொல்ற மாதிரி இப்ப உங்களுக்கு தெரியும் சுதா, நம்ம இங்க இருக்கிறப்ப நியூயார்க்ல வந்து எபி சென்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நியூயார்க் டு பே ஏரியாவுக்கு வந்து ஃபிளைட் டெய்லி போயிட்டு இருந்துச்சு. ஆமா. அப்புறம் வெளியே வந்து 100 கேஸ் இருக்கிறப்ப எல்லாரும் வந்து பே ஏரியா வீட்டுக்குள்ள ஐயோ கொரோனா அப்படி சுத்திட்டு இருந்தாங்க. வெளியே லட்ச கேஸ் இருக்கு, ஃப்ளாரிடாக்கு வெக்கேஷன் போயிட்டு இருக்காங்க. ஆமா. எல்லாம் மாஸ்க் இல்லாம பீச்ல போய் பார்ட்டி பண்ணிருந்தாங்க. அண்ட் அது தவிர்த்த டாக்டர் சிவா பீச்ல போயிட்டு இது பண்ணாம எங்களுக்கு எல்லாம் சுதந்திரமே இல்லாத மாதிரி ஏதோ இப்பதான் நாங்களே போய் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி கோடவுன்ல போய் கதவெல்லாம் மூடிட்டு தண்ணி அடிக்கிறாங்க பார்ட்டி வச்சுட்டு. அதெல்லாம் நம்ம என்ன பண்றது யூத்? பட் ஒன் திங், நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் people stuck on to that concept mask அப்படிங்கிறது. At least initial 6 months was they were very perfect. And social distancing, mask, even government gave 6 masks every month in the ration shop for every family. 6 masks, cloth masks. US ல வந்து இந்த ரிட்டர்ன் கிஃப்டா மாஸ்க் நமக்கே திருப்பி வருது. Dr. Pal, உங்களோட feedback, உங்களோட whatever you want to say about US, anything else that you want to add to your ideas? I think that in addition to whatever Siva said, few other things we don't know whether will play a role. BCG vaccination we get every time in the morning as soon as we are born in India. Whether it has to play a role. Humid weather, it has to play a role. அப்புறம் வந்து because we have been exposed to multiple diseases before like cholera, typhoid, malaria, அது வந்து அதெல்லாம் வந்து இருக்கிறப்ப கோவிட் வரப்ப இது எங்க ஏரியா உள்ள வராத அப்படின்னு சொல்லுது. So we don't know the exact thing. So only concern is, right, everybody knows that the case volume in India is low, especially in Tamil Nadu. It is much lower than what was before. அப்படிங்களா? தமிழ்நாட்டுல லோவா? Okay. ஆமா, இப்ப கம்மியா தான் இருக்கு. It is lower. The only concern is whether it is a precursor for a second wave, similar to what happened in Brazil or anything like that. Nobody knows whether that will happen. At the same time, nobody knows why this actually went down. So adunala tha we are promoting vaccination so that in case, in the worst case scenario, if second wave comes through, at least this vaccination will protect you. Appdin solliட்டு தான் வந்து awareness. Sure. So talking about vaccination, Dr. Shiva, எப்படி போயிட்டு இருக்கு? At least கோயம்புத்தூர் உங்களோட கிளினிக்ல ஜெனரலி இன் தமிழ்நாடுல வேக்சினேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? மக்கள் போட்டுக்கிறாங்களா இல்ல எதிர்ப்பு இருக்கா? அதுக்கு எப்படி சொல்ல முடியுமா அதை பத்தி? வேக்சினேஷன் நம்ம கண்ட்ரில ஸ்டார்ட் பண்ணது மெயின்லி ஃபார் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ். இப்போ டில் லைக் இப்போ வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. They started it on January 16th. It's almost a month and 4 days. பாத்தீங்கன்னா it has crossed 1 crore. They have already vaccinated frontline workers and doctors. And I mean it is second fastest to your country, US. அதோட we are second. So it's a mass vaccination program. People are very much aware of the need for vaccine and they are coming forward and getting their vaccines. So almost இப்பதான் வந்து they have started the second dose for all the people who have started in the first few days. And vaccination is definitely picking up. And probably in a 10 days time government is planning to start the second phase of vaccination, which includes people more than 50 years. அதனால அது வரப்போ இன்னும் கொஞ்சம் people will get motivated. டாக்டர் பால் வந்து ரீசெண்டா ஒரு வீடியோல போட்டிருந்தாரு. அவரோட கிளினிக் வாசலே ஆன்டி வேக்சர்ஸ் எல்லாம் கொடி போட்டு நிறுத்திட்டு இருக்காங்க, வேக்சின்ஸ் போடாதீங்கன்னு. இந்தியால எப்படி இருக்கு நிலைமை? பொதுவா தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு நிலைமை? மக்கள் சொல்றாங்க வேக்சின் எல்லாம் போட்டுக்காதீங்கன்னு. அது மாதிரி ஏதாவது ஒரு பரபரப்பா அதான் போயிட்டு இருக்கா? அதாவது சொல்ல முடியுமா? எல்லாத்துக்குமே ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கத்தானே. ஓகே ஓகேன்னு ஒரு குரூப் இருக்கும், இல்ல நாட் ஓகே அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். So that is always there. Eventually everyone will
fall into this category தாங்க. But generally people want vaccines to be. ஆமா ஆமா. இப்போ கோயம்புத்தூர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் was there last week. Around Coimbatore district, they have covered about 80% of the target population. Wow. And which is the highest in the state. Compared in Chennai is somewhere around 40%. அவ்வளவுதான் டார்கெட் பாப்புலேஷன் அச்சீவ் பண்ணிருக்காங்க in the first 2-3 weeks. I'm talking. ஆமா ஆமா ஆமா. It will definitely pick up. And so we hope it just picks up as early as possible. Okay, Dr. Pal, உங்களோட feedback அமெரிக்கா பத்தி about I mean just an additional comment to what he said is and the majority இருக்கு பாருங்க anti-vaxxers plus pro-vaxxers. வந்து anti-vaxxers was already there in United States to start with. அதுங்க எப்போல இருந்து பல ஜெனரேஷனா போயிட்டு இருக்காங்க அவங்க. Correct. It started like 10 years ago very intensely even before COVID with all the regular vaccines like measles, mumps, rubella la குத்தாலே வந்து it causes autism அப்படினு வந்து ஒரு கான்செப்ட் which has been proven negative in studies. Yes. ஆனா ஒரு கன்சர்ன் என்ன அப்படினா வந்து இந்தியால முன்னாடி ஆன்டி வேக்சின்ஸ்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆமா ஆமா. கவர்மெண்ட் போடுன்னு சொல்றாங்க. சாப்பாடு இருக்கோ இல்லையோ போய் வேக்சினை போட்டு வந்துருவாங்க அவங்க இல்லையா? Correct. So similar to we are adopting all the western lifestyle இல்ல French fries ல இருந்து எல்லாத்தையும் we are adopting at the same time anti-vaxxers also being adopted. Okay. As a matter of fact என்னோட வீடியோஸ்ல வந்து கமெண்ட்ல நான் பாக்குறேன்ல எப்பவுமே anti-vaxxersலாம் வந்து என்னை கண்ணாபின்னா திட்டுவாங்க. அது எனக்கு பழகி போச்சு வச்சுக்கோங்க. ஆமாமா எனக்கும் ரேடியோல நிறைய திட்டுவாங்க. ஆனா வந்து எல்லாரும் இந்த ஊருக்காரங்க தான் இருப்பாங்க முக்காவாசி. ஆனா இப்போ ஒரு 10% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இந்தியால தமிழ் ஆளுங்க வந்து you are being paid by Pfizer, you are promoting this this is not right, how do you know that vaccine is going to helpful அப்படினு சொல்றது வந்து எனக்கு ரொம்பவே வந்து சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. this is there recently தான் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேக்சினை பத்தி எல்லாம். ஆனா நம்ம ஊர்ல வந்து ஏன்னா the moment the child is born OPV BCG அது ஒரு பெரிய ஒரு ஷெட்யூலே இருக்கு சில்ட்ரனுக்கு வேக்சின் பண்றது. ஏன் இப்போ ஒரு 10-15 days back there was this pulse polio immunization. Okay. All children less than 5 years are taken to the primary health centers. Polio drops கொடுத்துட்டாங்க. இது இப்படி இருந்தது அப்படின்னா people will go and do it. கொரோனா வேக்சின் சைடு எஃபெக்ட்ஸ் அது வரும் இது வரும் ஃபீவர் வரும் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு இட் ஹேப்பன் ரிப்போர்ட்ஸ் இருந்தாலும் பட் we have to take it in the right sense இல்லைங்களா? நீங்க உங்களோட சார்ட் ஒன்னு போட்டீங்க பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க்னு ஒன்னு போட்டுருந்தீங்க. That was a good one. Correct. That was a good one. US la what else do you see? Even you said Dr. Pal that healthcare workers சில பேர் யோசிக்கறாங்கன்னு போட்டுருந்தீங்க. Is that still true? எங்க ஹாஸ்பிடல்ல 1/3 of healthcare workers are still not vaccinated. Oh my god. Healthcare workers. Oh my god. Oh. என் நர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுது டாக்டர் வேக்சினேஷன் போட்டீங்களா உயிரோட தான் இருக்கீங்களா? அப்புறம் ஒரு 2 மாசம் கண்காணிக்கிறேன் அப்புறமா நான் போட்டுறேன். அப்புறம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் வேக்சின் வருதாமே நோவாவேக்ஸ் வேக்சின் வருதாமே அப்படிங்கறாங்க. இதெல்லாம் நீ ஏன் கேக்குறேன்னா சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஐயோ. All right. I think the goal was to vaccinate 70% of people so throughout the world to achieve herd immunity. It's going to take some time. But given that all the case volume is low in India and also in other hotter countries, maybe herd immunity might be a little bit sooner if we can adopt vaccination sooner. Correct. So talking about herd immunity, Dr. Shiva, India la portha varaikum of course population kekave vendam. Do you think herd immunity has played a role? Has played one of the roles in addition to what the government has taken effects in educating the people? herd immunity அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஒரு ஃபேன்சி வேர்ட் தான் பாத்துக்குவாங்க. சோ அது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி a long way ahead. herd immunity அப்படிங்கிறதெல்லாம் அதாவது அந்த டெஃபினிஷன் படி பாத்தீங்க அப்படின்னா it is somewhere around 70 to 80 எல்லாம் இருக்கும். Okay. So இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2 weeks back வந்து ஒரு ஆர்டிக்கல்ல வந்து zero prevalence in our country is somewhere around 30 to 40% maximum அவ்வளவுதான் அப்படின்ட்டு. So if you see 30% ல இருந்து நீங்க 70-80% அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா it's a long way ahead.
எல்லாமே ஒரு ஃபேன்சி வேர்ட் தான். ஹர்ட் இம்யூனிட்டி, அது வெயிட் பண்றோம், we don't want to vaccinate அப்படிங்கறதெல்லாம். இப்போ ஒரு 15-20 minutes back I read a news article. So chief had told herd immunity is a myth அப்படின்னு சொல்லியிருக்காரு. It's a myth. It's a we have to travel a long way to reach that point. And right now is to get vaccinated. And so that is the way ahead. Herd immunity is a long way forward. We achieve, but probably 2 or time. With India being the second most populated country, we are touching around 140 crores. I mean 140. It's not a joke. Yeah. So herd immunity ங்கிறதெல்லாம். It's true. உங்க ரெண்டு பேர் பிரகாரம் எப்போ ஒரு ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? எதர் ஹர்ட் இம்யூனிட்டி ஒரு மித்தா இருக்கட்டும், ஒரு ரியாலிட்டியா இருக்கட்டும், இல்ல வேக்சின் மூலமா நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சாலும் நிறைய வந்துட்டு இருக்கு. நீங்க ஓரல் நேசல் மூலமா ஒரு வேக்சின் வந்திருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க டாக்டர் பால். எதர் எனி ஆஃப் தி சொல்யூஷன்ஸ் எப்போ ஓரளவு நம்மளுக்கு கொரோனாலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? 2021லயா 2022வா? What do you think in America, Dr. Pal? What do you think in India or in general over the world? So USல வந்து 50% normalcy should come around fall, Sudha, around like September or October. By the time that is what is the anticipated thing is. Okay. But I think life to normalcy வந்து, I mean, Siva சொன்ன மாதிரி இந்த herd immunity reach பண்றதுக்குலாம் கொஞ்சம் நாள் ஆகும். So we're anticipating at least mid 2022 or even late 2022. Okay. But I think with the vaccination and everything is going on, what we are seeing in the hospital itself is declining number of cases. Very good. What about you, Shiva? Same, not this year, man. I'm looking at next year. Okay. So we are out of time for the Zoom recording. ரொம்ப நன்றி டாக்டர் சிவா அண்ட் டாக்டர் பால். நம்ம மீண்டும் சந்திப்போம். இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு, எஸ்பெஷலி யூரோலஜி அண்ட் நெஃப்ராலஜி பத்தி வித்தியாசம் எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. இதுக்கு முன்னாடி தான் அதை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு நினைச்சிருந்தேன். டாக்டர் பால், கீப் ராக்கிங். உங்களோட வீடியோஸ் நிறைய வரட்டும். நம்ம மக்களுக்கு உங்க வீடியோஸ் மூலமா கமெண்ட்ஸ் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க மாட்டுக்கு அடிச்சு தள்ளுங்க. நாங்க ஐ அம் ஆல்வேஸ் தேர் டு சப்போர்ட் யூ. Thank you so much. Keep rocking, both of you. Ungal sevai naattukku thevai, ulagathukku thevai. Thank you so much and have a good day. Bye bye. Sounds good. Thank you for having us. Thank you. Nandri Sudha. Nandri. Thank you, Palaniappan.